Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்று மணலை திருடி பாலம் கட்டியதாக ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அம்பலூரில் பாலாற்றின் குறுக்கே 26 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி கடந்த 2023 துவங்கிய நிலையில் இதற்காக ஆற்றில் தோண்டப்பட்ட மணல் மலைப்போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த மணல் ஆளுங்கட்சியினர் துணையுடன் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து பாலாற்றிலிருந்து முறைகேடாக மணல் திருடி பாலம் கட்டியதாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் வேலுச்சாமி என்ற ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை அறிந்த பொதுமக்கள் திருட்டும் முறைகேடும் திமுக ஆட்சியில் சகஜமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 8,33,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2019 தமிழகத்தின் கடன் அளவு 4,79,000 கோடியாக இருந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 74% அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு வரை தமிழகத்தின் திறந்த சந்தை கடன்கள் 6,993 கோடியாகவும் மொத்த கடன் பொறுப்புகள் 8,34,544 கோடி ரூபாயாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. கடந்த நிதியாண்டின் முதல் பாதியில் 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியதும் மேலும் கோடிக்கணக்கில் கடன் பெற திட்டமிட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தை கடன் வாங்குவதில் முதலிடம் பிடிக்க வைத்துள்ள தீய சக்தி ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு தமிழக குடும்பத்தின் தலையிலும் சுமார் 3,61,000 ரூபாய் கடன் சுமையை ஏற்றி அனைவரையும் மீளா கடனில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற பிறகு சொத்து வரி, குடிநீர் வரி, கழிவுநீர் இணைப்பு கட்டணம் ஆகியவை பன்மடங்கு உயர்ந்ததன் எதிரொலியாக வீடுகளின் மாத வாடகை கட்டணமும் 20 முதல் 30 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளதால் வாடகை வீட்டில் வசிப்போர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மட்டும் இன்றி பிற மாநிலங்களிலும் இருந்தும் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக மக்கள் சென்னையை நோக்கி வருகின்றனர். ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வரை வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருந்த சென்னை தற்போது வாடகை கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் பெரும்பாலானோர் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். விடியா திமுக அரசு விலைவாசி மற்றும் வரிகளை கட்டுக்கடங்காமல் உயர்த்தியதால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருக்கிறாங்க. ஆனால் மின்சார கட்டணம் முன்ன விட அம்மா ஆட்சி இருக்கும்போது அந்த இடத்துல வாடகை கரண்ட் பில்லு நாங்கள் 200 ரூபாய்க்கு மேலே கட்டினது கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் 2 மாதம் வரை 200 ரூபாய்க்கு மேலே கிடையாது. இப்போ 2,500, 3,000 அப்படின்றாங்க. கேட்டால் யூனிட்டுக்கு தகுந்த மாதிரின்றாங்க.